இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப நான் கேக்குற கேள்விக்கு உண்மையான பதில் மட்டும் தான் சொல்லணும். உனக்கு இப்ப என்ன தெரியணும்? நீ என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கியா ஆதி? மித்ரா, உனக்கு என்ன ஆச்சு? பேச்ச மாத்தாத ஆதி. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ எனக்கு உண்மையா இருக்கியா இல்லையா? மித்ரா, போதும் ஆதி. இதுக்கு மேலையும் என்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிக்கலான்னு நினைக்காத. எனக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. நீ என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்க. தோ இங்க நிக்கிறாங்களே, இந்த பாரதி, ஆதித்யா, தமிழ், இவங்க 3 பேரு தான் உனக்கு உயிரா? அதனாலதான் அவங்க எல்லாரையும் நான் வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறப்பெல்லாம் நீ ஏதாச்சும் பிளான் பண்ணி அவங்களை எங்கேயும் போக விடாம தடுக்கிறியா? நான் உன்னை எவ்வளவு நம்பினேன். ஆனா நீ இந்த 3 பேர் தான் உலகம்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க, அப்படிதானே? மித்ரா, ப்ளீஸ் டென்ஷன் ஆகாத. நானே இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசலாம் தான் இருந்தேன். போதும் ஆதி. அவங்க தான் என்னோட உலகம், அவங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாத. அந்த வார்த்தையை நீ சொல்லி நான் கேக்குற நிலைமைய தயவு செஞ்சு எனக்கு நீ கொடுத்துறாத. என்னால அதை தாங்க முடியாது. அப்படி அவங்க தான் உனக்கு முக்கியம்னா எதுக்கு ஆதி? எதுக்கு இவ்வளவு நாள் இந்த வேஷம் போட்டு என்னை ஏமாத்திக்கிட்டு இருந்த? என்ன பிடிக்கலன்னு வாயால நீ சொல்றதுக்கு பதிலா ஒரு கத்தி எடுத்து அப்படியே என் கழுத்தை அறுத்து போட்டு ஆதி. நான் நிம்மதியா உன் மித்திரமாவே செத்து போறேன். ஆனா இவங்களுக்காக என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத. போதும் மித்ரா, இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கிறதுல எந்தவித அர்த்தமும் இல்லை. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். பாரதி தான் என்னோட வைஃப். இந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்க தான். இவ்வளவு நாளா நான் பாரதியை ஏன் ஒதுக்கி வச்சு இப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியவே இல்லை. இப்ப இவங்க 3 பேரும் தான் என்னோட உலகம். இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் நான் இவ்வளவு நாளும் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நீயே இந்த விஷயத்த பேசினதுக்கு அப்புறம் இனியும் நான் பேசாம இருந்தா எல்லாமே தப்பா போயிடும்.